இதுக்கு முன்னாடி 3 நாள் தடவை ஏற்காடு போயிருந்தாலும் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ஏற்காடு போகிறேன். ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் ஓரளவுக்கு பனி இருக்கும் ப்ளஸ் வெயிலுமே இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் போகும்போது ஃபுல் குளிர் வந்து பயங்கரமான குளிர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் எப்போவுமே இந்த ரெயின்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன், கலர்ஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து சின்ன சின்ன இது பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து காலையில் எழுந்து வந்ததும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த அரை வட்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ரெயின்போ பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஸ்டெர்லிங் ரெசார்ட் தான் தங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூம், டபுள் ரூம் இருக்குது. அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேங்காக தங்குற மாதிரியும் ரூம்ஸ் இருக்குது. ஆனால் ரூம்ஸ் எல்லாமே வந்து வியூ வந்து எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நல்லா பார்க்க முடியும், அந்த மாதிரி ரூம்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி படிக்கட்டு மாதிரி கட்டியிருக்காங்க இந்த ரூம்ஸ்லாம். அதனால எல்லாருக்குமே வியூஸ் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரூம் மாதிரி இருந்தது. அதனால வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கே பார்க்கறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வியூ வந்து ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சுது. நான் போன அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான பனி, ஃபுல் ஒயிட்டாக இருந்துச்சு. எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து அது கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆயிருந்துச்சு. அதனால அது அழகாக வியூ பார்க்க முடிஞ்சுது. இப்போ மார்னிங் வியூ மட்டுமே இல்லாமல் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் சேலமும் வந்து அந்த ஃபுல் லைட்டோடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரெசார்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஸ்பா பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நாங்கள் வந்து சிக்கன் டிக்கா சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். லன்ச் வந்து இங்கே சாப்பிட்லாம், இல்லை டின்னர் வந்து இங்கே சாப்பிட்லாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி ரிவ்யூஸ்லாம் நிறைய பார்த்து ஒரு ரெசார்ட்டும் போயிட்டு ரெசார்ட் பார்த்த மாதிரியும் இருந்துச்சு, எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருந்துச்சு. அதனால தனித்தனியாக ரெசார்ட் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ பிளான் பண்ணி பண்ணதுனால பட்ஜெட்குள்ளேயும் இருந்துச்சு, நல்லாவும் எனக்கு பார்க்க முடிஞ்சிச்சு.